என் செல்லக் குழந்தையே, உன்னோடு ஒரு அவசர செய்தியினை சொல்லிவிட காலையிலிருந்தே உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மிக பெரிய பிரச்சனைக்கு முடிவு வந்துவிட்டது. என் குழந்தையே, உன் அம்மா நான் சொல்ல வருகின்ற இந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை எண்ணி பொறாமைப்படுவார்கள். ஏனென்றால் உன் பிரச்சனை முடியப் போகிறதல்லவா? அப்படியானால் நீ சந்தோஷப்பட வேண்டும். உன்னுடைய சந்தோஷம்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மனவேதனையை அல்லவா கொடுக்கிறது. அதனால்தான் எதையும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிட உன் அம்மா நான் தனிமையில் உன்னை கேட்கச் சொல்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமை கொள். நடக்கவில்லையா, அதைவிட அதிகமாக பெருமை கொள். ஏன் தெரியுமா? நாளை இதைவிட இன்னமும் சிறப்பாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என்பதனால்தான். எடுத்த முயற்சியில் தோல்வி அடைந்தால் அடுத்த முயற்சியை வெற்றி பெற செய். அதுதான் வீரனுக்கு அழகு. எதையுமே அவ்வளவு எளிதில் விட்டுவிடக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நான் உன்னோடு இருக்கும் நேரம் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளுக்கும் மிக பெரிய மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்ன நினைக்கிறாயோ உன் வாழ்க்கை அதுவாகவே மாறிப்போய் விடுகிறது என்பதனை நீ முதலில் மறந்துவிடக்கூடாது. எதுவுமே இல்லாமல் தான் இங்கு எல்லோரும் வருகின்றோம். ஆனால் அதன் பிறகு ஏதாவது ஒன்றை சேர்த்துவிட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஓடுகின்ற ஓட்டமும் போராடுகின்ற போராட்டமும் அத்தனைக்கும் இந்த பணம் ஒன்றுதான் மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கையில் காசும் இல்லாமல், யாரிடத்தில் கேட்க மனதும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் போது வரக்கூடிய வழி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கண்ணீராக அந்த இடத்தில் அது மாறிவிடும். அப்பொழுது புரியாது, ஆனால் இப்பொழுது புரிகின்றதல்லவா? வாழ்க்கை என்றால் என்னவென்று என் பிள்ளைக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிறதல்லவா? என் குழந்தையே, பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி உள்ளவரால் நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியும். அது எந்த விஷயத்திற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்பேற்பட்ட விஷயத்திற்கான போராட்டங்களாகவும் அது இருக்கலாம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த நேரத்திலும் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றவர்களுக்கு மதிப்பே இல்லை. அதே நேரத்தில் மரியாதையும் கிடைப்பதில்லை. ஆனால் பாசம் என்கின்ற போர்வையால் வேஷம் போடுகின்றவர்களுக்குத்தான் இந்த உலகத்தில் மதிப்பும் அதிகம், மரியாதையும் அதிகம். இதுபோன்று இந்த மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அத்தனைக்கும் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அந்த பணம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆனால் என் குழந்தையே, அந்த சுயநலத்திற்குள் இருக்கின்ற மிக பெரிய உலகம் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே சுயநலமாக இருக்கின்ற இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் எல்லாமும் தனக்கானதுதான் என்று எளிதாக எண்ணி விடுவார்கள். எல்லா விஷயமும் நமக்கானதுதான் என்று நினைப்பார்கள். அதை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு வந்துவிட்டது என்றால் அவர்கள் சரியாகி விட்டார்கள் என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு நல்ல நிலைக்கு வர தொடங்கிவிட்டார்கள் என்ற அர்த்தம். இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக கொடுக்கவில்லை என்று சொல்லி புலம்பிய என் குழந்தைக்கு இப்பொழுது அத்தனை விஷயங்களும் சரியாகவும் உறுதியாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. நல்லவனிடம்
கண்ட சிறு தவறுக்காக அவனை விட்டு ஒருபோதும் விலகி விடாதே. அதே நேரத்தில் தீயவனிடம் காட்டிய ஒரு விஷயத்திற்காக நிச்சயமாக பல நன்மைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, நிச்சயமாக அவனோடு இணங்கி சென்றுவிடக்கூடாது என்பதிலும் சற்று நீ கவனமாக இருக்க வேண்டும். சுயநலமான மனிதர்களும் சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க நினைக்கின்றார்களோ அதுவெல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் பொழுது உன் தாயானவள் உன்னிலிருந்து இதனை நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. தவிர்க்க முடியாத சில நினைவுகள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. தவறாமல் வரும் தூக்கத்தில் கூட நிச்சயமாக உன்னுடைய கனவுகளில் இவையெல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றது. வார்த்தைகள் பேச முடியாத இந்த கனவில் உன்னுடைய நெஞ்சம் பதைக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். உன் தாயானவள் உன் முன்னிலையில் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாகவும் உனக்கு தெளிவாகவும் கொடுத்து விட வேண்டும் என்று நான் எண்ணிவிட்டேன். துரோகத்தை கூட மன்னித்து விடலாம். ஆனால் அதன் பிறகு அவர்கள் நடிக்கின்ற நடிப்புதான் இந்த உலகத்திலேயே அவர்கள்தான் நல்லவர்கள் என்று சொல்ல வைத்து விடுகின்றது. இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனை புரிந்து எப்பொழுதும் எதற்கும் அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன் வந்து விட்டால் போதும். இவையெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை தரும். உடனிருப்பவர்களை நிச்சயமாக உன்னால் அடையாளம் கண்டுவிட முடியும். இந்த துரோகம் மட்டும் நீண்ட நாட்கள் நிலையாக இருந்துவிட முடியாது. அது என்றாவது ஒரு நாள் அழிந்துதான் ஆக வேண்டும். அதுதான் இப்பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. துரோகத்தை வேறறுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை நிலைநிறுத்திவிட எப்பொழுதும் உன் தாயானவள் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் இந்த வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு இதற்கெல்லாம் சரியான தீர்வுகளை தேடுகின்ற என் குழந்தைக்கு நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ இருக்கின்ற இடம் உனக்கு தயாராக இருக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும். பெருமகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் உனதாக்க வேண்டும். எல்லோருடைய வழியையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இங்கு யாருக்கும் இல்லை. எல்லோருக்கும் வலிக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். எல்லோருக்குமே வழி உண்டு என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லோருக்கும் வலிக்கும் என்பதனை நாம் உணர்ந்து விட்டாலே யாரையும் காயப்படுத்தும் மனம் எப்பொழுதுமே இருக்காது. யாரையும் காயப்படுத்துகின்ற மனது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீண்ட காலம் நீடித்து நிற்காது. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் யார் மனதையும் நாம் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இரு. ஆபத்துக்கு நிச்சயமாக ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை செய்வார். உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டி வருகிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையை, ஆபத்து காலத்தில் எடுக்கின்ற எந்த விஷயங்களானாலும் அதனை சரியாக நீ தெளிவுபடுத்தி கொண்டு இது என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதனை செய்ய தொடங்க வேண்டும். ஏற்கனவே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த இன்னல்களை எல்லாம் மறந்து நீ உனக்கான நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா? அதுவெல்லாம் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தோல்விகளால் மட்டும் அடிபட்டு விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு விழாமல்
அதனை சாதிப்பதற்கான முயற்சிகளைத்தான் கையில் எடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு இருக்கிறது என்பதற்காக எதற்கெடுத்தாலும் வேதனைப்பட்டும் வருத்தப்பட்டும் நிற்காதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என்ன நடந்தது என்று சொல்லி நீ வருத்தம் கொண்டாயோ, அதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. மறதிதான் இங்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை தந்திருக்கின்றது. கெடுதலான விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ யோசித்து கொண்டிருந்தால் அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும். இவையெல்லாம் நடந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ தலைகீழாக புரட்டி போட வைத்திருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதுமே நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் இன்னல்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். இன்னல்களும் சோதனைகளும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை எப்படியாவது கரை சேர்த்து விட வேண்டும் என்பதற்கான மிக பெரிய முயற்சி என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் கொடுப்பதும் எந்த நொடியிலும் உன் மகிழ்ச்சிக்கான மிக பெரிய மாற்றமாக இருக்கப் போகிறது. எல்லாவற்றையும் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு வெளியேறப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக எண்ணிக்கொண்டு இவையெல்லாமும் இனி இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தடுமாறாமல் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு வெற்றிகளையும் உணர வேண்டும். தடம் மாறிச் செல்லாமல் நீ உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெற வேண்டும். நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒரு பிரச்சனை என்று சொன்னேன் அல்லவா? என் குழந்தையே, அந்த பிரச்சனையானது இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்பொழுது அதிலிருந்து உனக்கு கொஞ்சம் மனமாறுதல் கிடைத்திருக்கின்றது. உன்னுடைய மனது ஒரு சில விஷயங்களை கேட்டுக்கொள்ள துடிக்கின்றது. உன்னுடைய மனது ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நீ இருக்க வேண்டாம் என்று சொல்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கைக்கான வழிமுறைகளை காண்பித்து கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பண தேவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதனை நீ மறக்காதே. பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக எனக்கு சாத்தியமே கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தியமற்ற ஒரு விஷயத்தை சாத்தியமாக்கி கொடுப்பதுதானே இந்த கந்தனின் வேலை. இப்படி இருக்கும் பொழுது இனி யார் என்ன நினைத்தாலும் சரி, எந்த விஷயங்களை நடத்தினாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையானது உனக்குரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அதிர்ச்சிகளையும் நீ என்னவென்று தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சட்டென்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்று சொன்னால் நீ நம்பி விடுவாய் அல்லவா? அப்படித்தான் தெய்வங்களுக்கு நான் நெற்றியில் குங்குமம் இட்டதே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிட எண்ணியதும் கிடையாது. இனிமேல் சற்று வெயில் தாமதமானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதியான எண்ணங்கள் இருக்குமானால் இவையெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை பெருமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள்.
எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.